சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அவரது வீட்டின் வாசலில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கரூரில் சுமார் 40ற்கு மேற்பட்டவர்களது உயிரிழப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தை மட்டுமல்ல, தமிழகத்தையும் அல்ல, இந்தியாவிற்கே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடைபெற்று இருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணம், அவரது சுயநலம் மட்டும்தான் காரணம் என்று திமுகவினர்கள் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்து வருகிறார்கள். இதில் விஜய் அவர்கள் மீது மட்டும்தான் தவறா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. தனிப்பட்ட முறையில் பொதுவாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் ஒரு நடிகர், அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தாலும் அரசியலாக அவர் இன்னும் முழுமை பெறவில்லை. தற்பொழுது தொண்டர்களுக்கும் அதை தெரியப்படுத்தவில்லை. தற்பொழுது விஜய் அவர்கள் வருகை என்பது ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். அவரது முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பெண்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சூழலில் கரூரில் எவ்வளவோ பெரிய இடங்கள் இருக்கும் பொழுது குறுகிய இடத்தை ஒதுக்கீடு செய்தது நிச்சயம் தமிழக அரசு காவல்துறை செய்த மிகப்பெரிய தவறு. இரண்டாவதாக, கரூரில் 8:45 இருக்க வேண்டிய விஜய் அவர்கள் சென்னையில் இருந்தே 8:45 கிளம்பியுள்ளார். இது விஜய் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. இரண்டாவதாக, சொன்ன நேரத்திற்கு வராமல் அங்கு காலதாமதம் செய்யப்பட்டும் மக்களின் ஆதரவுகளை பெருக்குவதற்கு அவர்களை காக்க வைத்தும் இதனால் அவர்களது உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் சிரமப்பட்டு வயதானவர்களும் பெண்களும் மயக்கமடையக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. மேலும் இரவு 7:30 மணி அளவிற்குத்தான் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு விஜய் அவர்கள் வந்தால் சில நிமிடங்களிலேயே செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்த விஜய் அவர்கள் அந்த நொடியிலேயே கரண்ட் கட் செய்யப்பட்டதும் அருகில் இருந்த ஜெனரேட்டரை ஒட்டுமொத்தம் சரிந்து மக்கள் ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்து மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதும் விஜய் அவர்கள் செய்த மிக மோசமான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. இதில் விஜய் அவர்கள் மீது என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கலாம். அதாவது அங்கு இருப்பவர்களுக்கு அரசியல் தலைவர் என்ற பக்குவத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். தான் இன்னமும் ரசிகனாக இருக்கக்கூடாது, அரசியல் ஞானம் பெற்றிருக்க வேண்டும், அரசியல் பற்றி சிந்திக்க வேண்டும். அது தமிழக அரசின் ஒட்டுமொத்த கவனத்தையும் மாற்றக்கூடிய வகையில் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் அறிமுகம் செய்து உங்களது குறைகளை இவரிடம் தெரிவிங்கள், இது நிச்சய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்க வேண்டும்.